பல்லவ குலாந்தகன். அத்தியாயம் 2. பல்கலை செல்வி. திருப்புறம்பயத்தில் ஒரு கற்றளி எழுப்புவது என மாமன்னர் ஆதித்தன் தீர்மானித்த போது அப்பணியை மேற்பார்வையிட விக்கி அண்ணனை அனுப்பினார். தமக்கு போரில் மாபெரும் வெற்றியையும் சோழ ராஜ்யத்தையும் ஈந்த திருப்புறம்பியம் ஈசனுக்கு தாமே அருகிலிருந்து தொண்டாற்ற வேண்டும் என்ற ஆசைதான் ஆதித்தனுக்கு. ஆனால் அரசாங்க அலுவல்கள் அவரை தஞ்சைக்கு மட்டுமின்றி பிற இடங்களுக்கும் அடிக்கடி ஈர்த்தன. புதிதாக உருவாகி இருந்த சோழ ராஜ்யத்தை உறுதியான கரத்துடன் நிர்வகிக்க வேண்டியிருந்தது. ஆகவே விக்கி அண்ணன் அவர் பிரதிநிதியாக சென்றான். அங்கேதான் முதலாக அபிமான வள்ளியையும் சந்தித்தான். தகப்பனும் பெண்ணுமாக ஒரு பெரிய பாறை முன்பு நின்று கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு தூணை எவ்விதம் செதுக்கலாம் என்று தீவிரமாக விவாதித்து கொண்டிருந்தனர். கோயில் பணி தொடங்கியதுமே நானா திசைகளிலிருந்தும் சிற்பிகள் திருப்புறம்பயத்துக்கு வந்திருந்தனர். கொங்கு நாட்டிலிருந்து வந்த சிலருள் இருவர்தான் தந்தையும் மகளுமான இவர்கள். குதிரை ஏறி வந்த விக்கி அண்ணனை கவனிக்காமலேயே இருவரும் உரையாடலை தொடர்ந்து கொண்டிருந்தனர். இது அவனுக்கு கோபத்தை உண்டாக்கியது. தொண்டையை கனைத்தான். பலன் இல்லை. அவர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை. தனக்காக இல்லாவிட்டாலும் தன் பதவியை மதிக்க வேண்டாமா என்று நினைத்தான் விக்கி அண்ணன். ஆனால் அதே சமயம் கடமையில் அவர்களுடைய மன ஈடுபாடு அவனை நிதானிக்க செய்தது. பேசுவதை நிறுத்தி அந்த பெண் ஒரு காவி கட்டியை எடுத்துக்கொண்டு அந்த பாறை மீதாக வலது கரத்தை ஓடவிட்டாள். 4-5 கோடுகளில் தூண் வடிவம் தோன்றிவிட்டது. மேலும் சில கை அசைவுகளில் அதில் செய்யப்பட வேண்டிய சித்திர வேலைப்பாடுகள் தெரிந்தன. கீழ்ப்பகுதியில் அவளது வளைக்கரம் ஒரு மந்திர மாயம் போல இயங்கவும் கணபதி புலனானார். அவள் ஆற்றலை ஆச்சரியத்துடன் உணர்ந்து இமை கொட்டாமல் குதிரை மீது அமர்ந்திருந்தான் விக்கி அண்ணன். எதிரெதிர் பக்கங்களில் கணபதியையும் முருகனையும் செதுக்கலாம். மற்ற இரு திசைகளில் ரதி மன்மதன் உருவாகட்டுமே என்றாள். என்ன, ரதி மன்மதனை பிரித்து ஒருவருக்கு ஒருவர் கோபத்துடன் முதுகை காட்டி கொண்டிருக்கலாம் என்கிறாயே? உறக்க கேட்டவாறே விக்கி அண்ணன் குதிரையை விட்டு இறங்கினான். அந்த பெண் சரையில் என்று திரும்பி பார்த்தாள். யார் என்னுடன் விவாதத்துக்கு வருவது என்று கேட்பது போலிருந்தது அந்த பார்வை. விக்கி அண்ணனோ சற்றும் எதிர்பாராத அளவில் ஒரு அழகு தாக்குதலால் அதிர்ச்சிக்கு உள்ளானான். அந்த எழிலின் வீரியத்தை தாங்கும் சக்தியை படிப்படியாக வளர்த்து கொள்ள சற்று நேரம் பிடித்தது அவனுக்கு. அதன் பின்னர், சிற்பியாரே, ரதியின் வடிவத்தை செதுக்க உமக்கு கற்பனை வளம் தேவையில்லை. உமது மகளை எதிரே இருத்தி கொண்டு அவளை பார்த்தே சிலை வடிக்கலாம் என்றான். மன்னரின் நன்மதிப்பை மட்டுமின்றி நட்பையும் பெற்ற உயர் அதிகாரி என்ற துணிவில் அவள் மேனியை அவன் கண்கள் அங்கம் அங்கமாக பரிசோதித்து ரதியேதான் என்று உறுதி செய்து கொண்டன. செழுமையான வளர்ச்சி காணப்பட்டாலும் அவளுக்கு 16 வயதுக்கு மேல் இருக்க முடியாது என்றும் அவளது முதிர்ச்சியடையாத முகமும் குறும்பு புன்னகையும் அவ்வப்போது குவிந்த பட்டு கன்னங்களும் உணர்த்தின. மை தீட்டிய விழிகள் அவனை தைரியமாக மட்டுமின்றி கோபம் எட்டி பார்க்கவும் நோக்கின. தங்கள் வேலைகளை எல்லாம் மேற்பார்வையிட மாமன்னரால் அனுப்பி வைக்கப்பட்டவராயிற்று என்ற அச்சம் சிறிதும் அவளிடம் காணப்படாதது சிறு பிள்ளைத்தனம் இன்னும் மாறவில்லை என்பதை காட்டியது. அவனிடம் பேச முற்படும் முன்பு ஒரு நெடு மூச்சில் நிமிர்ந்து எழுந்த நெஞ்சகங்களும் உயர்ந்த கழுத்தும் வாலிப செருக்கின் சிகரத்தை சுட்டின. கை வளையல்கள் குலுங்க அவள் போலி மரியாதை காட்டி கரம் கூப்பி அபிநயித்தாள். உங்களுக்கு ஏமாற்றமளிக்க நேர்ந்ததற்கு வருந்துகிறேன் ஐயா. ரதியின் வடிவத்தை செதுக்க போவது என் தந்தை அல்ல, நான் தான். எனவே என் வடிவில் சிற்பம் அமைய வாய்ப்பில்லை என்றாள். ஏன் இல்லை? உன் வடிவத்தை நன்கு பிரதிபலிக்க மெருகேற்றப்பட்ட வெள்ளி தகடு ஒன்றை உன் எதிரே வைக்கிறேன். அதை பார்த்தவாறே நீ செயல்படலாம். திருப்தியாக அமைந்தால் அந்த வெள்ளியை உனக்கே பரிசாகவும் அளிக்கிறேன். இதனால் மேலும் கோபம் கொண்டவளாக அவள் சிவந்த உதடுகளை குவித்து அசைத்து அழகு காட்டியதானது அவள் மனதால் இன்னும் விளையாட்டு பருவத்தினலே என்பதை நிச்சயப்படுத்தியது. தீப்பொறி பறக்க அவனை பார்த்துவிட்டு திரும்பியவள் மேலும் பேச விரும்பாது உளியையும் சுத்தியலையும் எடுத்து பாறையை செதுக்க ஆரம்பித்தாள். அவள் ஆத்திரம்தான் காரணமோ அல்லது விதிவசத்தால் நிகழ்ந்ததோ, எவ்வாறானாலும் உளி முனையிலிருந்து சிதறி புறப்பட்ட ஒரு கல் துகள் நேராக விக்கி அண்ணனின் இடது கண்ணில் பாய்ந்து விட்டது. ஆ என்று அலறி கண்களை பொத்தி கொண்டாலும் இமையை மூடவும் முடியாமல் மூடாது இருக்கவும் முடியாமல் தவித்து துடித்தான். அவன் கூக்குரல் கேட்டு அவன் ஆணைக்கு உட்பட்டிருந்த வீரர்களும் அக்கம் பக்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்த சிற்பிகளும் ஓடோடி வந்து சூழ்ந்து கொண்டனர். எல்லோருக்குமே அவனுடைய செல்வாக்கு தெரியுமாதலால்
அவனை நெருங்கவும் பயந்து அருகில் வராதிருக்கவும் அஞ்சி நடுங்கினார்கள். மருத்துவனை அழியுங்கள், தண்ணீர் கொண்டு வாருங்கள், கண்ணிலே ஊதுங்கள் என்று தலைக்கு தலை பிறரை உத்தரவிட்டார்களே தவிர தாங்கள் வாழாவிருந்தார்கள். சற்று விலகுங்கள் என்று அதிகார குரல் எழுப்பினாள் நங்கை அபிமானவல்லி. அவளிடமிருந்து யாருமே ஒரு ஆணையை எதிர்பார்க்கவில்லையாதலால் அது காரணமாகவே துணுக்குற்று அக்கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். விக்கி அண்ணனும் தனக்கு யாரால் உபாதை ஏற்பட்டதோ அவளிடமே தன்னை ஒப்படைத்து கொள்ள தீர்மானித்தவனாக காணப்பட்டான். அவளுடைய அதிகார தொனியே அவளுக்கு இருந்த அபரிமித தன்னம்பிக்கையும் விக்கி அண்ணனுக்கு தன்னால் உதவ முடியும் என்ற குறிப்பையும் அனைவருக்கும் அறிய செய்தது. விக்கி அண்ணனை அணைத்தவாறு அழைத்து போய் ஒரு பீடத்தில் அமர்த்தி பக்கத்தில் தானும் உட்கார்ந்து கொண்டாள். அவன் உடலை சாய்த்து தன் மடி மீது கிடத்தி கொண்டாள். கன்னத்தில் கட்டை விரலையும் துடிக்கும் இமையில் ஆள்காட்டி விரலையும் பதித்து கண்ணை அகல விரித்தாள். கண்ணில் குத்தியிருந்த கல்லை சிறிய சாமணத்தின் உதவியுடன் பற்றி நொடி பொழுதில் பிடுங்கி எறிந்தாள். வேதனை அளவுக்கு மிஞ்சியே இருந்தாலும் அதே போதில் வாலிப்பான அவள் மடியின் மிருது தன்மையையும் நடுக்கம் சிறிதும் இல்லாத அவள் கரங்களின் வளமையையும் வெண்மையையும் அவன் அனுபவிக்கத்தான் செய்தான். இதற்குள் அவள் தகப்பன் சிவனேசன் சற்று தொலைவில் இருந்த குடிலுக்கு சென்று சில பச்சிலைகளை கொணர்ந்திருந்தான். அவற்றின் சாற்றை கண்ணில் பிழிந்ததும் எரிச்சல் நொடி பொழுதுக்கு அதிகரித்தது. அடுத்த கணத்தில் மறைந்து குளிர்ச்சி நிலவியது. சற்று நேரம் கண்ணை மூடியிருங்கள் என்றாள். அது ரொம்ப கடினம் என்றான். மற்றவர்கள் வேதனையால் அவன் அப்படி பேசுவதாக எண்ணினார்கள். ஆனால் அவளுக்கு புரிந்தது. முகம் மெல்ல சிவந்தது. எழுந்திருக்கலாம் என்றாள். என்ன அவசரம்? எரிச்சல் இன்னும் அடங்கவில்லை என்றான். அப்படியானால் கல் வெளியே வரவில்லை என்று அர்த்தம். ஆழ பதிந்திருப்பதால் ரண சிகிச்சை தேவைப்படுகிறது என்று பொருள். கூரிய கத்தி ஒன்றை நெருப்பில் காய்ச்சி எடுத்து வருகிறீர்களா அப்பா? வேண்டாம், அதற்கு அவசியமில்லை என்று அவசரமாக சொன்னான். எரிச்சல் படிப்படியாக குறைந்துதான் வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முழுமையாக குணமாகிவிடும். அவள் அவனை ஒதுக்கிவிட்டு எழ முயன்றாள். ஆனால் முடியவில்லை. மற்றவர்கள் இதை நாடகம் என்று உணர தலைப்படும் முன்பு அவனாகவே எழுந்து விலகினான். ஐயா, அபிமானவல்லியை மன்னித்து விடுங்கள். அரியா பெண் தவறிழைத்து விட்டாள் என்றார் தந்தை சிவனேசன். ஆமாம், உங்கள் பார்வையை திரும்ப அளித்தது என் தவறுதான் என்று அபிமானவல்லி முணுமுணுத்தாள். நெருங்கி நின்றவர்கள் மட்டும் அதை கேட்டார்கள். துடுக்காக பேசியே பழகிவிட்டாள். தாயில்லா பெண். ஒரே மகளாதலால் நான் செல்லமாக வளர்த்துவிட்டேன். சிவனேசன் சமாதானம் சொல்லிக்கொண்டே போனார். சிற்பியாரே, உம் மகள் ஒரு குற்றமும் புரியவில்லை. நீங்கள் அவளை தவறான முறையில் வளர்க்கவும் இல்லை. கல் துகள் என் கண்ணில் பாய்ந்தது ஒரு விபத்து. அபிமானவல்லி துடுக்காக பேசுவதில் என்ன அதிசயம்? மிகுந்த ஆற்றலுக்கு உடையவர்கள் கலை செருக்கு ஓரளவு இருக்கவே செய்யும். அதை வளரவிடாமல் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆனால் கலை செருக்கு காரணமாக கலைஞரை வெறுப்பது விரலில் புண் என்பதால் கையையே வெட்டிவிடுவது போல் ஆகும். ஐயா, எத்தனை ஆழமான கருத்து என்று அதிசயித்தார் சிவனேசன். இது என் கருத்து அல்ல சிற்பியாரே, என் ஆண்டை கோதண்டராம ஆதித்தன் கற்றுத்தந்த பாடம். இதையெல்லாம் சொல்லித்தராமல் ஒரு கற்றலி எழுப்பும் பணியை மேற்பார்வையிட என்னை அனுப்பி வைப்பாரா என்ன? அன்றைய தினத்துக்கு பிறகு விக்கி அண்ணனும் அபிமானவல்லியும் அடிக்கடி சந்தித்து கொண்டார்கள். அவள் பல்கலை செல்வி என்பதை சீக்கிரமே புரிந்து கொண்டான். கல்லிலே சிற்பம் வடித்தாள். பதப்படுத்தப்பட்ட துணியை சட்டங்களில் பொருத்தி வண்ண வண்ண ஓவியங்களை தீட்டினாள். ஆடல் பாடல்களிலும் வல்லவளாய் இருந்தாள். அத்தனை கலைத்திறன்களையும் அவள் வெளிப்படுத்த அவன் ரசித்தான். ஓய்வு நாட்களில் தனது உயர் ஜாதி அராபிய புறவை மீது அவளையும் அமர்த்தி கொண்டு கற்றலை நடந்த இடத்திலிருந்து வெகு தூரம் அழைத்து போவான். மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத ஆற்றங்கரை பகுதிகளில் அமர்ந்து உடன் கொண்டு வந்திருந்த உணவு மீன்களுக்கு அளித்து தாங்களும் உண்பார்கள். சிரித்து சிரித்து பேசுவார்கள். திருப்புறம்பியம் போர் நடந்த இடத்தை அவளுக்கு காட்டினான் விக்கியண்ணன். அந்த பயங்கர போரை வர்ணித்து அவள் முகத்தில் தோன்றும் பாவங்களை ரசிப்பான். அந்த போரில் ஆதித்தன் மாவீரம் காட்டியதால் சோழ ராஜ்யம் எப்படி விரிவடைந்தது என்று விவரிப்பான். நீங்கள் அந்த போரில் பங்கேற்றீர்களா என்ன? இல்லை இல்லை, சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த போர் அது. அப்போது எனக்கு 16 வயது. நான் படையில் சேர துடியாய் இருந்தேன். ஆனால் என் தந்தை தடுத்துவிட்டு தாமே சென்றார். ஆனால் போனவர் திரும்பி வரவே இல்லை. பாவம் என்று அவன் கரத்தை வருடினாள் அபிமானவல்லி ஆறுதலாக. அவர் மட்டுமா? அவரை போல எத்தனையோ 1000 பேர் மாண்டார்கள். யாருக்கென்று அனுதாபப்படுவது?
எதற்காக அந்த யுத்தம் நடந்தது? ஏன் வீரர்கள் ஒருவரையொருவர் கொன்று கொண்டு சாக வேண்டும்? கலைகளையும் எங்களை போன்ற கலைஞர்களையும் மன்னர்கள் ஆதரித்து வந்தால் போதாதா? போதாது கண்ணே. மானம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா? சுமார் 44 ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயாலயன் தஞ்சையை கைப்பற்றி சுதந்திர சோழ தேசத்தை நிறுவினார். இருந்தாலும் உள்ளங்கை அகலமே உள்ள தமது ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டும். 600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, கரிகால் வளவன் காலம் போல தமது சோழ தேசம் மறுபடியும் மகோன்னத பேரரசாக விளங்க வேண்டும். இவ்வாறு பல கனவு கண்டு வந்தார். அதற்காக பல யுக்திகளும் செய்தார். ஆனால் அவர் மகன் ஆதித்தன் தான் திருப்புறம்பியம் போரில் ஈடுபட்டு தந்தையின் கனவை ஓரளவு நினைவாக்கினார். இப்போருக்கு பிறகுதான் ஒரு ராஜ்யம் என்று சொல்லிக்கொள்ளும் அளவில் சோழ தேசம் இருக்கிறது. ஆக விஜயாலயன் கனவு ஓரளவுதான் நிறைவேறியிருக்கிறது என்று சொல்லுங்கள். ஆம், அதில் சந்தேகம் என்ன? 600 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த சோழ பேரரசு மறுபடியும் உருவாக வேண்டுமென்றால் அது சுலப சாத்தியமா? இன்னும் எத்தனையோ போர்கள் நிகழ வேண்டியிருக்கும், எத்தனையோ உயிர் பலிகள், தியாகங்கள். இதை கேட்டு அவள் மேனி சிலிர்ப்பதைக் கண்டு நிறுத்தி கொள்வான் விக்கியண்ணன். பரியில் ஏறி இருவரும் கச்சேரி நடக்கும் இடத்துக்கு திரும்பி வந்து சேர்வார்கள். இவர்கள் காதல் ஆதித்தனுக்கு தெரிய வராமல் இல்லை. செவிகளுக்கு எட்டியும் நேரில் பார்த்து உணர்ந்தும் அவர்கள் திருமணத்துக்கு மன்னர் அனுமதி அளிக்கவில்லை. அவசரம் என்ன, பிறகு பார்க்கலாம் என்று தட்டி கழித்து வந்தார். இது குறித்து சில வதந்திகள் கூட பரவின. ஆதித்தனுக்கு விக்கியண்ணன் மீது பொறாமை என்று இவன் காதுபடவே கூட சிலர் பேசினார்கள். விக்கியண்ணன் நம்பவில்லை. இப்போது 4-5 மாதங்கள் அபிமான வள்ளியை விட்டு பிரிந்து சேர நாடு சென்று வர நேர்ந்த போதும் விக்கியண்ணன் அவளை ஆதித்தனுக்கே அடைக்கல பொருளாக்கினான். தன் ஆண்டையிடம் அவ்வளவு நம்பிக்கை. அபிமானவல்லி இப்போது ஒரு சாமானிய சிற்பியின் மகள் அல்ல. பல்கலை செல்வியாகிய அவள் இன்று ராஜ நர்த்தகி. அவளுக்கென்று தனி மாளிகை, வருவாய், பணியாளர்கள், காவலர்கள் எல்லாம் உண்டு. திருப்புறம்பியம் கோவில் கட்டி குடுமுழுக்கு நடந்து முடிந்த சில காலத்துக்கு உள்ளேயே அவள் செல்வமும் செல்வாக்கும் வேகமாக வளர்ந்து விட்டன. மன்னர் மனம் வைத்தால் என்னதான் நடக்காது? எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் விதவிதமான கற்பனைகளுடன் தஞ்சை திரும்பியிருந்தான் விக்கியண்ணன். சேர நாட்டு பயணமும் அதன் குறிக்கோளும் வெற்றிகரமாக நிறைவேறியிருந்ததால் அதற்கு பரிசாக அபிமானவல்லியை மனைவியாக பெறலாம். மன்னர் இனியும் தடை கூற மாட்டார் என்று நம்பினான். அவரே தலை அசைத்துவிட்டால் பிறகு அபிமானவல்லியின் தந்தை சிவநேசனா குறுக்க நிற்கப் போகிறார்? இந்த எண்ணங்களோடு உற்சாகம் கொப்பளிக்க வந்து சேர்ந்த விக்கியண்ணன் ஒருவித உரிமையோடும் அபிமானவல்லியை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி மகிழ்விக்கும் நோக்கோடும் பிறருடைய இடையூறு இன்றி அவளை தனிமையில் சந்திக்கும் ஆர்வத்தோடும் அவள் மாளிகையின் வாசல் பக்கம் செல்லாமல் மதில் தாண்டி மரமேறி மேன் மாடத்தில் குதித்தான். திரைச்சீலையை விலக்கி உள்ளே நுழைந்தான். வள்ளி, வள்ளி என்று மிருதுவாக அழைத்தான். ஆனால் கட்டிலில் உருவம் அசையவில்லை. அபிமானவல்லிதானா அது? சந்தேகம் எழ நிலைவாசலிலிருந்து விலகி நின்று நிலா ஒளி மஞ்சத்தின் மீது படர செய்தான். தூக்கி வாரி போட்டது. குப்பென்று வியர்த்து விட்டது. அபிமானவல்லியின் கட்டிலில் ஒரு ஆண்மகனா? அதிலும் இவன்? அந்த முகத்தை நன்றாக அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. தஞ்சை மாநகரின் மிக பெரிய தன வணிகர்களுள் ஒருவன். சாத்தன் என்பது அவன் பெயர். இவன் இங்கு எதற்கு வந்தான்? அபிமானவல்லியின் மஞ்சத்தில் இவன் குளிருக்கு அடக்கமாக போர்த்தி கொண்டு படுத்து உறங்குவது எப்படி? அபிமானவல்லி என்று சந்தேக பேயின் குரல் விக்கியண்ணன் கண்டத்திலிருந்து பீரிட்டு எழுந்தது. கோபத்தால் உடம்பெல்லாம் நடுங்க சாத்தனை கண் விழிக்க செய்யும் உத்தேசத்துடன் அவன் உடலை மூடியிருந்த போர்வையை விருட்டென்று விலக்கினான் விக்கியண்ணன். சாத்தன் நெஞ்சிலே பாய்ந்திருந்த குத்தீட்டியின் மேல் பகுதியும் கைப்பிடியும் நில ஒளியில் பளபளத்தன. விக்கியண்ணன் திகைத்து நின்றான். அதற்குள் அவன் பயங்கரமாக அலறி தன்னை அழைத்தது கேட்டு அபிமானவல்லி ஒரு தீப்பந்தத்தை ஏந்தியபடி சதங்கைகள் ஒலிக்க பரபரப்புடன் ஓடி வந்தாள். மஞ்சத்தில் கிடப்பவனையும் அருகில் நிற்பவனையும் ஒரு சேர பார்த்துவிட்டு வீல் என்று பயத்துடன் அலறினாள். ஒன்றன் பின் ஒன்றாய் எழுந்த 2 அலறல்களை கேட்டு நானா திசைகளிலிருந்தும் காவலர்கள் ஓடி வந்தார்கள். தப்பி விரைவதா, நின்று துணிந்து எதிர்கொள்வதா என்று விக்கியண்ணன் தீர்மானிப்பதற்குள் அவனை சூழ்ந்து கொண்டனர் வீரர்கள். இது என்ன, இப்படி ஒரு காரியம் செய்துவிட்டீர்கள் என்று கண்ணீர் பெருக நடுங்கும் குரலில் கேட்டாள் அபிமானவல்லி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.